ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிராமத்துல எல்லாம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணோன்னா 16வது நாள் ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ சிட்டிலெலாம் மாடர்னாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஹாஃப் சாரி செரமனி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகரத்து ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஹாஃப் சாரி செரமனி ஃபங்க்ஷன், கிராமத்து ஸ்டைலில் அப்படின்னா 16வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றுதல். இதை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உள்ள இடத்துல பண்ணியிருக்கோம். அதாவது தோப்புக்குள்ளே, ஊர் சைட்லாம் தோப்புக்குள்ளே வீடு இருக்கும். அந்த இதில் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும், ப்ளஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாஃப் சாரி வந்து நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம், ப்ளஸ்ஸு எப்படிலாம் தட்டு இது பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த கிராமத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது வந்து தோப்புக்குள்ளே பண்ணதுனால இது எதுக்காக பண்ணோம் மெயினாக அப்படின்னா, வீடு வந்து தோப்பில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு காரணம். செகண்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, தட்டு, சீர்வரிசைக்கு தட்டெல்லாம் வைப்போம்ல. இப்போ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பெருசாக கிராமத்து சைடில் செய்ய மாட்டாங்க, சிம்பிளாக பண்ணிவிட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் நாங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கே 50 தாம்பலம், தாம்பலத்தில் பழங்கள் அண்டு அந்த மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குவாங்க. ப்ளஸ் தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நகை போட மாட்டாங்க. எங்கள் சரௌண்டிங்கில் போட்டதில்லை, மோஸ்ட்லி நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வாங்குவோம், குவளை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக. ப்ளஸ் முக்காலினா அந்த பாப்பாவை உட்கார வைக்க, கிண்ணம், அந்த புட்டு களி இதெல்லாம் வைக்கிறதுக்காக. அப்புறம் சொம்பு, படி, கைவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுனா ஒரு மங்களகரமான காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருள்லாம் வாங்குறது. இந்த தட்டெல்லாம் எடுத்து அழகாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பலத்தையெல்லாம் இது பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸை வந்து பெரியவங்க கிட்ட கொடுத்து, எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்ட்டையும் வச்சு கொடுத்து, தாய் மாமன் பொண்டாட்டி தான் என்ன பண்ணணும்னா, பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அழைச்சிட்டு வரணும். ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் வச்சு அருகம்புல் தொட்டு லைட்டாக ஏற்றி விடுவாங்க. இதை வந்து சடங்கோடு தான் இறக்கி விடுவோம், அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் இறக்கி விடுவோம். இது வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு குறுக்கு மாலை தான் போடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது சடங்கப்போ தான் நாங்கள் நேர்மாலையாக மாற்றுவாங்க. அது வரைக்கும் குறுக்கு மாலை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம், குங்குமம்லாம் வச்சு பாப்பா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர். இது ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்மி சில்க்குன்னு சொல்லி பெங்களூர்லேயே எடுத்து அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்தோம். இந்த ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து 1700. அதே மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பெங்களூரில் சிக்பேட்டுங்க ஒரு ஏரியாவில் சீப்பாகவும் இருந்துச்சு, ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருந்துச்சு எல்லா மெட்டீரியல்ஸுமே. அதை பற்றின வீடியோஸும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் போய் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.